தோனிக்கு வயசாயிடுச்சு, இளையவர்களுக்கு வழிவிடணும் சொல்லிட்டு ஒரே விமர்சனம் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் ரிட்டையர்ட் ஆகணும்ன்ற விமர்சனம் மட்டும்தான். ஆனா தற்போது நடந்திருக்கிற விஷயம் அது மிகைப்புக்குரியது. காரணம், பஞ்சாபுக்கு எதிராக 18 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியுற்றது. இருந்தாலும் தோனியினுடைய பலம் அந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டது. வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வால் தரிக்க ஒருபோதும் நிறுத்த மாட்டான். அதுபோலதான் 6 பாலுக்கு 28 அடிக்கணும். அந்த நேரத்துல கூட பேட்டை வால் மாதிரி அப்படியே தீட்டி வச்சுட்டு ஒரு பக்கம் சலையா நிக்கிறாரு தோனி அவர்கள். எதிரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பயம். ஏன், சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சிஎஸ்கே வீரர்களுக்கு நம்பிக்கை ஊன்று விட்டது. எப்படி தோனி கண்டிப்பா அடிச்சிருவாண்டா. அந்த வகையில தான் 44 வயசுல கையில பவர் இல்ல, உடம்புல பழைய மாதிரி தெம்பு இல்ல, இருந்தாலும் அந்த ஆள் யாருன்றதை நிரூபிச்சுட்டு போயிட்டான். தகுதிக்கு மீறி அடிச்சுட்டு போயிட்டாரு. எதனாலன்னு கேக்குறீங்களா? 12 பாலுக்கு 27 ரன், அதுல 3 6 அடிச்சிருப்பாரு. அந்த மனுஷன் யாடா இன்னும் வேணாம் ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்றீங்க? அந்த வகையில பார்க்கும் பொழுது சிஎஸ்கே ரசிகனாக தோனியினுடைய ஆட்டம் பஞ்சாபுக்கு எதிராக எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபிஎல் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.